பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுத்த அரிசி மாவோ இல்லை வறுக்காத அரிசி மாவோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசி மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை ரவை. இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ரவையும் ரெண்டையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம பாருங்கள் 1 கப்பு போல் வெல்லம் பாக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. பாருங்கள் நல்லா கிளறிட்டேன். இப்போ மீதி இருக்கிறதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரவை ஊறணும் இல்லைங்களா, அதனால தான். ரவை ஊறும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆயிரும். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிடலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணிக்கோங்க, காய்ச்சின பால். அப்போ உங்களுக்கு பனியாரம் நல்லா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள் ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள் பாருங்கள் பனியாரம் ஊற்றுறதுக்கு நான் பனியாரக்கல் எடுத்திருக்கேன். கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த பனியாரம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா குழிலையும் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா குழியிலும் மாவு ஊற்றிட்டோம். இப்போ ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பிட்டேன். இன்னும் 2-3 நிமிஷம் ஆகட்டும், குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் பனியாரம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். 3 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பனியாரம். இதில் நம்ம வெறும் அரிசி மாவு ரவை வெல்லம் தான் சேர்த்திருக்கோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.